இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி நம்ம வீடியோஸ் போடும்பொழுது நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் முக்கியமாக வந்துச்சு. நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் அந்த மையுங்கிற ஒரு பொண்ணை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு. நிஜமாக வந்து எங்கே தானே போச்சு அந்த பொண்ணு எதிர்த்த வீடு தான் இருந்துச்சு. ஒத்த குழந்தைய வந்து வெறும் பாட்டியோட விட்டுட்டு அந்த எதிர்த்தப்பில் இருக்க பொண்ணை வீட்டு கூட கூட்டுற மாட்டாங்களா? நைட் தனியாகவே தூங்க விட்டுட்டு அதுக்கு சாப்பிட்டுச்சா இல்லையானு பாட்டியை மட்டும் பார்த்துக்க சொல்லி விட்டுருவாங்களா? அப்படி பார்த்துக்க சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? கோபிக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் உடம்பு சரியில்லைங்கிறது. ஈஸ்வரி வேணால் வந்து கொஞ்சம் தற்குறியாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்குலாம் புரியுதில்ல. ராதியாவுக்கு தெரியும்ல, நம்ம கேட்டிருந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி எப்படியோ வந்து மயூவோட கம்பேக்கை கொடுத்துட்டாங்க. மயூ வந்துட்டாங்க திருப்பி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நடக்கிற விஷயங்களில் இப்போ பாக்கியா பிஸ்னஸை வந்து இப்போ ஆரம்பித்து என்னடா அது ஏதாச்சும் ஆள் வராங்களான்னு பார்த்தா ஆளே வரல. ரோட்டு மேலே தான் கடை இருக்குது, ஆனால் ஆள் வரல. என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதில் மினிஸ்டரை வச்சு ஒரு கடை ஓப்பன் பண்ணியாச்சு, ப்ரொமோஷன்ஸ் கிடச்சிருச்சு, பக்கத்தில் 2 ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் ஏன் நம்ம அதுக்கு மட்டும் யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியிலே அவங்க இருக்காங்க. இதில் வேறு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஈஸ்வரி எந்த அளவுக்கு கோபினா ஒரு மாதிரியும் பாக்கியானா ஒரு மாதிரி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி செல்வியும் அமிர்தாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாருன்னு கோபி சொன்னோன்னே அவருக்கு அவனா எதுவுமே தெரியாது. கிச்சனை பற்றி இல்லை வந்து சமையலை பற்றி எதுவுமே. என்ன தான் க்ளவுட் கிச்சன் வேறு ஹோட்டல் வேறுனாலும் எல்லாம் ஒன்று தான். சமைச்ச யாரோ வாங்குறாங்க, உட்காந்து சாப்பிட்டா என்ன, வாங்கிட்டு போய் சாப்பிட்டானா நம்மளே போய் கொடுத்தா என்ன, பேஸ் கான்செப்ட் ஒன்று தானே அப்படிங்கிறத பற்றி செல்வி கேட்டு இதை பற்றி வந்து ஒரு கேள்வியும் கேட்காம ஒத்துக்கிட்டாங்க. நீ ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொன்னதுக்கு எத்தனை கேள்வி கேட்டாங்க. எதுக்கு இந்த சமயத்தில் பண்ணணுமா, செடியனுக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதை ஏன் வந்து அவர்கிட்ட மட்டும் கேட்கல? அதில் வேறு அந்த பணம் எப்படி வந்துச்சு, ராதியா தான் கொடுத்தாங்களா அப்படின்னா ஆமாம். அப்போது ராதியா கொடுத்த பணத்தில் ஆரம்பிக்கிறாங்க. ராதியா பணத்தை கொடுத்தோன்னே அப்படியே அவங்கள வேறு தூக்கி வச்சு அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ராதிகாவுக்கு சப்போர்ட் வேறு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சரியே இல்லைக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படின்னு விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கால் பண்ணி வந்து அங்கே எல்லோரும் சாப்பிட்டாங்களா மாத்திரை போட்டாங்களான்னு கேட்குறதுக்காக பாக்கியா கால் பண்ண அவங்க ஃபோனே எடுக்கல. குளிச்சுட்டு இருக்காராம் இவர் ராமமூர்த்தி. ஈஸ்வரி இங்கே உள்ளே போய் படுத்துட்டாங்க. அப்போ உடனே ராதிகா அந்த ஃபோனை எடுத்தோடனே இல்லை அவங்க மாத்திரை போட்டாங்களான்னு கேட்குறதுக்கு தான் அவங்களை கொஞ்சம் கால் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ராதிகா. சொல்லிவிட்டு பாக்கியா கால் பண்ணாங்க அப்படின்னா பாக்கியாவுக்கு எப்பயுமே வந்து இந்த வீட்டு நினப்பு தான். சரி வாங்க அப்படின்னா உட்கார வச்சு சாப்பாடெலாம் போடுறாங்க இவங்களே. ராதிகாவே காய் நிறைய வச்சு சாப்பிடுங்க அப்படின்லாம் பேச ஃபஸ்ட் டைமாக வந்து ராதிகா கிட்டக்க ஈஸ்வரி வந்து உன் பொண்ணு எங்கே இருக்கா, உனக்கு யார் கூட இருக்கா, உன் அண்ணன் எங்கே எந்த ஊரில் இருக்காரு, நீயும் அண்ணனும் மட்டும்தானா அப்படின்னு இப்போ தான் விசாரிக்கிறாங்க. உடனே சந்தோஷமாகி உடனே ராதிகா எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்த கட்டமாக ஒரு சம்பவம் நடந்துருக்கு. பழனிசாமி வராரு. பழனிசாமி ஏன் ஓப்பனிங்க்கு வரலன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வேறு கோச்சிக்கிறாங்க. கிஃப்டெல்லாம் வாங்கிக்க மாட்டேன்ட்டு. இல்லை எனக்கு கொஞ்சம் இப்போ தங்கச்சி வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அங்கே போக வேண்டியதாகிடுச்சு, அதான் வந்துட்டேனே அப்படின்னு கடையெல்லாம் சுற்றி பார்த்து மங்களகரமாக மஞ்சளில் சீட்லாம் போட்டிருங்க அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு வெளிலலாம் போய் பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா இந்த கடைக்கு வெளியே வந்து பார்க்கிங் இல்லை, காரை வந்து நிறுத்த முடிகிற மாதிரி இல்லவே இல்லை. அப்போ காரில் வரவங்களால நிறுத்த முடியாது, பைக்கில் வர 4-5 பேர் தான் இருக்க முடியும், இதெல்லாம் தள்ளி நிப்பாட்ட வேண்டியதாக இருக்குது. அதுவே இங்கே கூட்டம் குறையிறதுக்கான காரணமாக இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு இவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்புறமா சாப்பிட்றேன், இப்போ காஃபி மட்டும் குடிக்கிறேன்னு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்பொழுதே இவங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்லன்னு இந்த பக்கம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஐயோ ஒன்றும் இல்லைன்னு செல்வி வந்தோடனே அவங்க மழுப்ப இல்லை எனக்கும் புரியுது, 2 பேரும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காங்க. கோபி சார் அவர் வாழ்க்கையை பார்த்து போயிட்டார், ஏன் பாக்கியா வந்து அவங்க வாழ்க்கையை பார்த்து போகக்கூடாது, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு இவங்க எல்லாம் மாற்றி பேசி உடனே வந்து பஜ்ஜியெல்லாம் போட்டு கொண்டு போயிட்டு அக்காவோட ரெசிபி உங்களுக்காகவே வந்து போட்டது அப்படின்னு வந்து கொடுக்க கோபி ஒரு மாதிரி பாக்கியாவுக்கு ஷாக் ஆகுது. இதில் வேறு பாக்கியா அவங்களோட எக்ஸ்பிரஷனை பார்த்தே புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ இவங்க ஒரு மாதிரி வில்லங்கமாக பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க திருன்னு முடிக்க இவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு கையெல்லாம் வேறு நீட்டுறாரு. அவங்க வேணாம்னே இவர் சாப்பிடலாம் செய்கிறார். சாப்பிட்டு பழனிசாமி கிளம்பி போக இங்கே நைட்டு வீட்டுக்கு பாக்கியா வரும்போது பார்த்தா மயூவை காமிக்கிறாங்க. மயூ வந்து ரோட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. மயூ ரோட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்கும்பொழுதே வந்து என்னாச்சுமா அப்படின்னா இல்லை பாட்டி கோயிலுக்கு போயிட்டாங்க, தனியாக இருந்தேன், அதான் அம்மாவை பார்க்கலான்னு பார்த்தா அம்மா ஃபோன் எடுக்கல அப்படின்னா வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே அப்படின்னா இல்லை ஏதாச்சும் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன யார் பேச போகிறா, உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாம் உள்ளதாக இருக்காங்க, நீ எப்போ வேணாலும் தாராளமாக வரலாம், ஸ்டேஷ்னரிலாம் வாங்கணும்ல, வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் வரமாட்டியா அப்படின்னா இல்லை அப்படி இல்லை ஆண்டி அப்படின்னா அப்புறம் என்ன வா, ஆனால் தனியாலாம் வந்து இந்த மாதிரி ரோட்டுக்கிட்ட நீ நிற்கக்கூடாது இந்த சமயத்துலாம் வா அப்படின்னு இவங்களே வந்து உள்ளார கூப்பிட்டு வர. அங்கே வந்து ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் உட்காந்துருக்காங்க. ராமமூர்த்தி வாமா மயூ தங்கம்னு கொஞ்சிறாரு. இந்த பக்கம் ஈஸ்வரி இவ்வளோ இது கூட்டு வந்திருக்க நீ அப்படிங்க கேட்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் இந்த பக்கம் வந்து பாக்கியாவும் பழனிசாமி நல்ல ஜோடின்னு சொல்கிறத பற்றியும் மயூ வந்ததை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி நம்ம வீடியோஸ் போடும்பொழுது நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் முக்கியமாக வந்துச்சு. நீங்கள் ஒருத்தர்